Welcome to Cute Mom's Recipe. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டகாசமாக ஒரு மில்க் ஷேக் மாதுளம்பழத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வித்தியாசமான மில்க் ஷேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறதா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 மாதுளம்பழம் மீடியம் சைஸ் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்போதுமே மாதுளம்பழத்தை அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்காமல் லைட்டாக விதைகள் அரைப்படாமல் அரைக்கணும். விதைகளை எப்படி அரைக்காமல் நம்ம செய்கிறது அப்படின்னா, நம்ம க்ரஷ் மோடு கொடுத்தோம் அப்படின்னா விதைகள் அரைப்படாது. அந்த மேலே இருக்கிற பழம் மட்டும்தான் நம்மளுக்கு ஜூஸாக வரும். விதைகள் அரைப்பட்டுருச்சு அப்படின்னா துவர்ப்புத்தன்மை அதிகமாக வந்துடும். அந்த ஸ்வீட்னஸ் அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் மோடில் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த விதைகள் அரைப்படாது. இது பாருங்கள், எனக்கு அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் அந்த ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றுறேன். அதில் அந்த விதைகள் அப்படியே இருக்கும் பாருங்களேன் அடியில். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா விதைகள் அரைப்படாது. ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சீனி எதுவும் சேர்க்காமையே நம்ம ஜூஸை போட்டு குடிச்சிடலாம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மில்க் ஷேக் செய்யும் போது நம்ம கண்டிப்பாக சுகர் சேர்த்து தான் ஆகணும். இதை ஒரு வடிதட்டு வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. கையால் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற மேலே இருக்கிற அரைப்படாத பழங்கள் கூட நல்லா நசுங்கி அதில் உள்ள சாறு எல்லாம் இறங்கிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸான வடிதட்டு வச்சு வடிதட்டினீங்க அப்படின்னா எல்லா சத்துக்களும் அந்த வடியிலேயே தங்கிடும். இந்த மாதிரி விதைகள் மட்டும் வரா மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிற மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஏன்னா விதைகள் நல்லா அடிப்படலைல்ல, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு வடிதட்டு வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பாதாம் பருப்பும் 10 முந்திரியும் ஊற வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தோலை எடுத்துகிட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கலரு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறது அவ்வளோவா நல்லது இல்லை. ஆனால் மில்க் ஷேக்குக்கு சுகர் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கோல்டன் மார்க் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாலாடை இருக்குல்ல, நம்ம வீட்டில் ஆடை இருக்கும்ல, அதை இப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் அதை தனியாக மிக்சியில் ஒரு சுற்றிக்கோங்க. நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா வெண்ணெய் திரண்டு வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் பாலாடையை மட்டும் அரைச்சிட்டு இதில் நீங்கள் தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில். இப்போ இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். அரைச்சதை இந்த மாதிரி 2 கிளாஸில் நான் பாதி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் ஐஸ் க்யூப் சேர்த்து கூட அடிச்சுக்கலாம். நான் ஐஸ் க்யூப் எதுவும் சேர்க்கலை. இது மேலே ஐஸ்கிரீம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுக்க போகிறேன். பாதி அளவுக்கு மட்டும் இதை ஊற்றிட்டு மீதியில் நம்ம மாதுளம்பழம் ஜூஸை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு ஹதீஸ் பார்க்கலாம். எந்த நன்மையும் அற்பமாக கருதாதே. உன் சகோதரனை முகமலர்ச்சியுடன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதுவும் நன்மையே. அறிவிப்பவர் அபுதர் அலி. நூல் முஸ்லீமில் 5122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மீதியில் மாதுளம்பழ ஜூஸை கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதுளம்பழம் ஜூஸு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மாதுளம்பழ ஜூஸ் குடிக்காத குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாங்க சூப்பரான மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது குடிக்கிறதுக்கு. இதில் நான் மேலே ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸும் மாதுளம்பழ முத்துக்களும் சேர்த்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் சேர்த்து இதை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.